பீச்லேயே நம்ம நடந்தே போகிறோம் செப்பல் இல்லாமல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே அது நம்மளோட ஸ்கின்ல வந்து உள்ளே வந்துட்டு நமக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்கும். அடிக்கடி வந்து எனக்கு வந்து காலையில் எழுந்தோடனே ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வெளியில் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு பிளேஸ் கூட்டு போகும்போது எனக்கு வந்து ஸ்டொமக்கில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்க மாதிரி இருக்குமா, எனக்கு வந்துட்டு வயிறு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களோட ஆசன வாயில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்குது, எனக்கு ஒரு இச்சிங் இருந்துகிட்டே இருக்குது, அரிப்பு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் வாஷ் வந்து ஒழுங்காக பண்ணலை, சுத்தமாக நம்மளை வச்சுக்கல, கை கால்களை வந்து விளையாடிட்டு வந்து ஒழுங்காக வாஷ் பண்ணலை அப்படின்னா வரும். அப்படி டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்துட்டு ஸ்டொமக் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற குடல் புழுக்கள் பற்றி தான். இந்த குடல் புழுக்கள் வந்து சாதாரணமாக வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கும். அது வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய சாதாரண பாராசைட். இந்த குடல் புழுக்களை பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது வந்துட்டு ரவுண்ட் வார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டேப் வார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹூக் வார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பின் வார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தட்டை புழு, நாடா புழு, கொக்கி புழு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து வார்ம்ஸ் இருக்குது. இது வந்துட்டு ஜென்ரலாக வந்து எப்படி பரவுது, இன்கேஸ் வந்து நமக்கு வந்துட்டு என்ன மாதிரியான அறிகுறி இருக்கும் இந்த குடற்புழுக்கள் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமே வந்து குழந்தைகள் வந்துட்டு அதிகமாக வந்து மணல் பரப்பில் விளையாடும் போது வந்து நமக்கு பரவும். அதே மாதிரி வந்து ஹேண்ட் வாஷ் வந்து ஒழுங்காக பண்ணலை, சுத்தமாக நம்மளை வச்சுக்கல, கை கால்களை வந்து விளையாடிட்டு வந்து ஒழுங்காக வாஷ் பண்ணலை அப்படின்னா வரும். அப்படி இல்லைன்னா பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ் இல்லாமல் சாதாரணமாக நடப்பாங்க. ஒரு சில நமக்கு இந்த வார்ம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அந்த ரவுண்ட் வார்ம்ஸ்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பீச்லேயே நம்ம நடந்தே போகிறோம் செப்பல் இல்லாமல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே அது நம்மளோட ஸ்கின்ல வந்து உள்ளே வந்துட்டு நமக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்கும். இந்த வார்ம்ஸ் எல்லாம் நம்ம குடலுக்குள்ளே போயிட்டு நம்மளை வந்து பலகீனமாக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஊட்டச்சத்துக்களை வந்து உறிஞ்சிரும். அதே மாதிரி குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட வெயிட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாததுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும். இந்த மாதிரி குடல் புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா மெயினாக குழந்தைங்க சொல்லக்கூடிய சிம்டம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து எனக்கு வந்து காலையில் எழுந்தோடனே ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வெளியில் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு பிளேஸ் கூட்டு போகும்போது எனக்கு வந்து ஸ்டொமக்கில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்க மாதிரி இருக்குமா, எனக்கு வந்துட்டு வயிறு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களோட ஆசன வாயில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்குது, எனக்கு ஒரு இச்சிங் இருந்துகிட்டே இருக்குது, அரிப்பு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கிறது, இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து சாப்பிட்டோன்னே வாமிட் வர மாதிரியான சென்சேஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். இந்த மாதிரியான ஸ்டொமக் வார்ம்ஸ்க்கு வந்து ஹோம் ரெமெடிஸாக வந்து நம்ம அகத்திக்கீரையை வந்து கொடுக்கலாம். அகத்திக்கீரையை வந்து ஒரு 15 days ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து வீட்டிலே வந்து பருப்பு கூட சேர்ந்து கடையல் மாதிரி செய்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு மணலிக்கீரையை வந்து பருப்பு போட்டு கடையல் மாதிரி செய்து கொடுக்கலாம். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் வாய் விடங்க பொடின்னு சொல்லிட்டு ஒரு பொடி கிடைக்கும், அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த பொடியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அரை முதல் 1 ஸ்பூன் வந்துட்டு வெந்நீரில் கலந்து நைட் இரவு வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு வேப்பம்பூ ரசம் வந்து தாராளமாக கொடுக்கலாம். நம்ம ரசம் வைக்கும்போது கொஞ்சம் சிறிதளவு வந்துட்டு வேப்பம்பூ வாங்கிட்டு அதை வந்துட்டு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட ரசத்தில். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாகவே உங்களோட குடலை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி அந்த வார்ம்ஸ் எல்லாமே வந்து வெளியில் போகிறதுக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி நம்மளோட ஹோமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து சமையல்லே வந்துட்டு அடிக்கடி வந்து சுண்டைக்காய் வந்து நிறையா சேர்த்துக்கலாம். பச்சை சுண்டைக்காய் குழம்பு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சுண்டை வற்றல், நீங்கள் வந்து மோர் சாதம் சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்துட்டு டெய்லி ஒரு 4 or 5 வந்துட்டு சுண்டை வற்றல் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இது வந்து நேச்சுரலாகவே வந்துட்டு உங்களுக்கு வந்து வார்ம்ஸை வந்து வெளியேற்றும். அதே மாதிரி வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு எனக்கு வந்து வயிறு வலிக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, இல்லைன்னா வந்து எனக்கு ஆனல் ரீஜனில் வந்து அரிச்சுட்டே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டு சீரகம் வந்து நாட்டு மருந்து கடை கிடைக்கும். இந்த வந்து சீரகத்தை வாங்கி நம்ம நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு இதை வந்து டெய்லியில் ஒரு 3 to 5 days வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து இந்த பவுடரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 teaspoon வந்து வெந்நீரில் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். பெரியவங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பவுடரை வந்துட்டு இந்த சீரக பவுடர், காட்டு சீரகம் பவுடரை வந்துட்டு நீங்கள் 1 ஸ்பூன் அளவு கொடுக்கலாம். கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு டிவார்மிங் ஆகும். இப்போ இந்த ஸ்டொமக் வார்ம்ஸை வந்துட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து
என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சோகை வரத்துக்கு கூட இது ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஒரு மாதிரி சவள குழந்தை மாதிரி இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த டிவார்மிங் மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாகவே வீட்டில். அதே மாதிரி மெயினாக வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்ம என்ன இன்சிஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து வெளியே விளையாடிட்டு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து அடிக்கடி வந்து அவங்களோட ஹேண்ட்ஸை வந்து வாஷ் பண்ண சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்துட்டு இப்போ பெட் அனிமல்ஸ் இந்த மாதிரி டாகோ இல்லாட்டினா வந்து கேட்டில்ஸ் இதெல்லாம் வந்து ரோட் சைடில் இருக்குது அப்படின்னா அதோட கழிவுகளில் இருந்து கூட அந்த முட்டை வந்து இருக்கும். அது வந்து நம்ம நார்மலாக காலில் நடக்கும்போது வந்து நமக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மூலயமா வந்து நமக்கு வந்து ஸ்டொமக்கில் வந்து வார்ம்ஸ் வரத்துக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அடிக்கடி வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் அண்ட் வந்துட்டு வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா வந்து செப்பல்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த ஸ்டொமக் வார்ம்ஸ் வந்து வராது. ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் வந்துட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து சஜோலக்ஸ் சூர்ணம் வந்து தரோம். அதே மாதிரி வந்து டீடாக்ஸ் சூர்ணம் தரோம். இந்த டீடாக்ஸ் சூர்ணம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய வார்ம்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கூட வந்து சரி பண்ணும். இதை வந்து தினசரி இரவு வந்து ஒரு பேக்கெட் வந்துட்டு நீங்கள் வெந்நீரில் வந்து எடுத்துகிட்டே வரலாம். அப்படி இல்லை குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு 1/2 டீஸ்பூன் எடுத்துகிட்டே வரலாம். 1/2 டீஸ்பூன் வந்து வித் ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டொமக்கில் இருக்க வார்ம்ஸ் எல்லாமே வெளியேறிடும். அதே மாதிரி மலச்சிக்கலும் சரியாயிடும். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து ஸ்டொமக் வார்ம்ஸில் என்ன டைப்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு ஜென்ரலாக வந்து இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எப்படி வருது, அதே மாதிரி இதை எப்படி தடுக்கணும், நம்மக்கிட்ட என்ன மாதிரியான மெடிசின்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இதே மாதிரி சுவாரஸ்யமான இன்னொரு தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 3ஆம் வாரம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை திருவள்ளூரிலும், 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மதுரை மினி கேம்பிலும், 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.